நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீந்திரன். சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய துலாம் ராசி தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏப்ரல் 14 சித்திரை 1. கூடவே குரு பகவான் பயிற்சி பலன்கள் மே 1 சித்திரை 18. ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் ஒரு கிரிட்டிக்கல் டயத்துல தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போறாரே அப்படின்ற மாதிரி பீதியை கிளப்புறாங்க. சனி பகவான் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்காருன்றாங்க. 6ல ராகு 12ல கேது வந்துட்டாருன்றாங்க. ஒரு 360 டிகிரில அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 6ல ராகு 12ல கேதுன்றது ஒரு உயர்வான ஒரு அமைப்பு. இந்த மாதிரி ஒரு அமைப்புனா வந்ததுனாக்கா அடுத்த பிறவியே கிடையாது, அடுத்த ஜென்மம் கிடையாது. நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எனக்காக சொல்லுங்க, ஒரு பொது நலத்தோட சொல்றேன், இதுல சுயநலமே கிடையாது. சரி, சப்ஜெக்டுக்குள்ள போயிடுவோம். 5ஆம் இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்து சனி பகவான் பிறகு சிறப்பாச்சது. 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சாலும் அந்த 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வையா பாக்குறாரு சனி பகவான். அதுவும் மூலத்திரிகோண ஸ்தானத்து சனி பகவான்னா அவருடைய சிறப்பே ஆற்றலே தனி, சொல்லி மாளாது. 6ல ராகு 12ல கேது, அடுத்த பிறவி கிடையாது நான் சொன்ன மாதிரி. ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னாக்கா சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த ராகு பகவான், அது ஒரு பெரிய சிறப்பு. இங்க ஒரு விஷயம் இருக்கு. 8ஆம் இடத்துக்கு போற குரு பகவான் அங்க போய் தேமேன்னு மத்த நேரத்துல இருக்க மாதிரி இப்போ இந்த 8ஆம் இடத்துல இப்ப இருக்க முடியாது குரு பகவானுக்கு. ஏன் அப்படின்னாக்கா அந்த 8ஆம் இடமும் அந்த 8க்கு வீடு கொடுத்த குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுலதான் இப்ப ராகு பகவான் போய் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய சுக்கிர ராகு பகவான் பிளஸ் குரு பகவான் 6க்கும் 8க்கும் உடைய அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம். 6-8 பரிவர்த்தனை என்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. என்ன நடக்கும்? இதுல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பஞ்சம ஸ்தானத்துல கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் மூலத்திரிகோண ஸ்தானத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. சயன சுக மோட்ச விரய ஸ்தானத்துல கேது பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஈக்குவேஷன் தான் போட்டு பாத்தீங்க, கூட்டி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, சிம்பிளா சொன்னாக்கா வந்தவாசி வாரணவாசி மானுடவாசி செத்து போன தகப்பனுடைய பத்திரத்து உயிரை தேடி எடுத்து வாசி, ஏன்னா அதில் நன்மை இருக்கு யோசி. 88 வயது பெரியவர் இயற்கை மரணம் அடைந்தார். 3 பசங்களோட வயசு முறையை பார்த்தீங்கன்னாக்கா 60, 58, 56. இறந்த பெரியவர் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி. நிறைய சொத்து பத்துனா இருந்தது, காலப்போகல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் போயிடுச்சு. கடைசியா பாத்தீங்கன்னாக்கா மிஞ்சினது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 கிரவுண்டு இடமும் அதுல ஒரு பெரிய அந்த காலத்து ஓட்டு வீடும். தமிழகத்தின் தென் பகுதியில் இருக்கிற ஒரு குடும்பம். 3 பையனுக்கு கல்யாணம் பண்ணாரு, பேரம்பேத்தி எடுத்தாரு, வேற எதுவும் சொத்து பத்து இல்லை. 3 பசங்களும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒரு உத்தியோகத்துல இல்லை, எல்லாம் ஒரு காமா சோமா உத்தியோகம். இதுல ஒருத்தர் வேலைக்கு போனாருன்னா 2 பேருக்கு வேலை போயிடும். 2 பேர் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னாக்கா ஒருத்தர் வீட்டுல இருப்பாரு. அது பேர 3 பேரும் பாத்தீங்கன்னா மாத்தி வீட்டுல ரொட்டேஷன் முறையில யாராவது ஒருத்தர் வீட்டுல இருந்துட்டு இருப்பாங்க, 2 பேர் இருந்துட்டு இருப்பாங்க. முக்காவாசி பேர் 3 பேருமே கூட வீட்டுல இருந்துட்டு இருப்பாங்க. இவர் பாத்தீங்கன்னாக்கா தங்கமான மனுஷன், நியாயஸ்தன், நியாயவாதி. பசங்க இந்த வீட்டையும் சொத்தையும் எப்படி காப்பாற்றுவானுங்க என்ன பண்ணுவானுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கவலையில இருந்தாரு. இவங்க வளர்ந்து ஆளாக்கி படிக்க வைக்கிறதுக்கு, அப்புறம் மெடிக்கல் செலவுகள். ஏன்னா அவருடைய சம்சாரம் பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மா கேன்சர்லனா கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. இந்த கேன்சருக்காக நிறைய பைசா செலவு பண்ணி கியூர் பண்ணலாம்னு பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகல. மற்றபடி எந்த விதமான யாருக்கும் எந்த விதமான ஒரு கெட்ட சகவாசமோ கெட்ட பழக்க வழக்கங்களோ அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன வேலை ப்ராப்பரா இல்லை. இன்னொரு விஷயம்னாக்கா இருக்கிற வீட்டு மேல பாத்தீங்கன்னா ஒரு கடனை வாங்கி வச்சிருக்காரு. அதுக்காக ஒரு கடன் பத்திரம் எழுதி கொடுத்திருக்காரு. அவரு அங்க லோக்கல்ல உள்ளூர்லயே இருக்கிற ஒரு ஆளு, தெரிந்த நபர் தான். அது வேற பாத்தீங்கன்னா ஒரு மண்டையை போட்டதுக்கு அப்புறம் அந்த ஆள் வேற ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு அந்த இடத்துடைய மார்க்கெட் ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா பன்மடங்கு ஏறிடுச்சு. அதாவது இவர் கடன் பத்திரம் வாங்கி கடன் பத்திரம் எழுதி கொடுத்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த 1.5 கிரவுண்டு வீடுமே, அந்த 1.5 கிரவுண்டு இடமுமே அந்த வீட்டுக்கு வேல்யூ இல்லை. ஏன்னா அது ஒரு பழைய ஓட்டு வீடு, டெமாலிஷன் கண்டிஷன் தான். அந்த 1.5 கிரவுண்டு இடமும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50 லட்ச ரூபாய் ரேஞ்சில் இருந்தது. நான் சொல்றது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ரேஞ்சு பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு 4-5 கோடி ரூபாய்க்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த ஏரியா அந்த அளவு அந்த டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு 4-5 கோடி ரூபாய் இவர் வாங்கின அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமா ஒரு 15 லட்ச ரூபாய் தான் கடன். இப்ப அது பாத்தீங்கன்னா வட்டி போட்டு குட்டி போட்டு எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு. அதுல அந்த கடன் கொடுத்தவனே பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டை இவங்க எங்கேயும் அடைக்க போறாங்க, அப்பா வேற போய் சேர்ந்துட்டாரு. அதனால கடன் கொடுத்தவன் நல்ல மனுஷன் தான். இருந்தாலும் ஜென்ரல் சைக்காலஜி இதெல்லாம் வரும் இல்லையா. அவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கோம் நம்ம, இன்னைக்கு வட்டியும் கட்டல குட்டியும் கட்டல ஒண்ணும் கட்டல.
அதனால வந்து 50,000 கிட்ட வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் காசை கொடுத்து நம்மளே வந்து வீட்டை கரையம் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாவில் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்னன்னாக்கா அந்த வீட்டை வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல வித்து சிம்பிளா அந்த கடனை அடைச்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம், உருப்படியா பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த வீட்டை விற்கிறதுக்கு அந்த பத்திரம் டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ இவங்களை வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு வீட்டை வந்து சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டாங்க, எடுத்து பார்த்துட்டாங்க. ஏன்னா வந்து இந்த 3 பேர்த்துக்குமே இந்த 60, 58, 56 3 பேர்த்துக்குமே பசங்க பிறந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறந்து அவங்களே பேரம்பேத்தி எடுத்துறாங்க. இப்போ அந்த 3 பேரோட பசங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பெரியவருக்கு வந்து 3 பொண்ணு, சின்னவருக்கு கடைசி தம்பிக்கு பாத்தீங்கன்னாக்கா 3 பையன், நடுவுல தம்பிக்கு நடுவுலவருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பையன் ஒரு பொண்ணு, இந்த மாதிரி இருக்குது. எல்லாம் வந்து கலந்து மிக்ஸ்டா இருக்குது ஃபேமிலியா. ஆனா இன்னும் ஸ்டில் ஜாயின்ட் ஃபேமிலி தான். இந்த ஒற்றுமைக்கு என்ன ஒண்ணும் எந்த பிரச்சனை இல்லை, கரெக்டா போயிட்டு இருக்குது. ஆனா வந்து இந்த பத்திரத்தை தேடி எடுக்கணுமே, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையே. இது அந்த 3 பேருடைய வெளியிருந்து வந்த அந்த மனைவி மார்களும் வாக்கப்பட்ட அந்த மனைவிகளும் சொல்லிட்டு இருக்காங்க, என்னங்க கடைசியில வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு வராங்க, செத்தும் கெடுத்தான் சீதகாதின்ற மாதிரி ஆயிடுச்சேன். செத்தும் கெடுத்தான் இல்லடி, அது செத்தும் கொடுத்தான் சீதகாதி. எங்க கொடுக்கலையே, உங்க அப்பன் தான் மாமா தான் கொடுக்காத போயிட்டாரு. அந்த பத்திரம் எங்க இருக்கு என்னன்னு தெரியலையே, ஒன்னும் புரியலையே, என்னன்னே ஒண்ணும் தெரியலையே. இருந்ததுனாக்கா வந்து உங்களுக்கு பணத்தோட அருமை தெரியாதுன்னு நினைச்சாரா, இல்ல மண்ணோட அருமை தெரியாதுன்னு நினைச்சாரா, இல்ல வந்து எடுத்து ஏதாவது பண்ணி இன்னி தாம்தும் தகடதும் பண்ணி கடைசியில வந்து ரோட்டுக்கு வந்துருவீங்கன்றதுக்காக எடுத்து பத்திரத்தை வந்து இழுத்து போட்டு போயிட்டாரா, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து தங்கமலை ரகசியம் மாதிரி ஏதோ ஒழிச்சு வச்சிருக்காரா, என்னன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு என்னன்னாக்கா ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்கு, கடன் கொடுத்தவர் வந்து நெருக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி நிலைமை நாளுக்கு நாள் இப்படி போயிட்டு இருக்குது. இவங்க வந்து என்னன்னாக்கா சொத்து கையை விட்டு போயிட்டு போல இருக்குது. ஏன்னா பத்திரம் இல்லாத சொத்து அப்படின்னாக்கா கடன் கொடுத்தவருக்கு வந்து அடிச்சு வாங்குறதுக்கு, அடிச்சு பேசி எடுக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீட்டை வந்து 2 கோடி 2.5 கோடிக்கு பாதியா குறைச்சு பேசி வாங்குறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாயிடும் இல்லையா. இன்னொன்னு இவரை விட்டுட்டு இவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கும் போது இவரை விட்டு இன்னொருத்திட்ட 3வது பார்ட்டிட்ட போயிட்டு நம்ம வந்து வீட்டையும் வைக்க முடியாது. ஏன்னாக்கா அவன் வந்து இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். இதுல வந்து கடன் கொடுத்தவங்க வந்து தேவையில்லாத வந்து அவரோட பொல்லாப்புக்கு ஆற மாதிரி ஆயிடும். அப்படின்ற மாதிரி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இந்த 3 பசங்களும் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த 3 பேருக்கு பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பையனும் பசங்க பொண்ணுங்கன்னா வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தாத்தா பிரச்சனை, உங்க பிரச்சனை, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களை ஆள விடுங்கடா சாமின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு போச்சு அப்படின்னாக்கா ஒரு 50,000 ரூபா போனா கூட 4,000 ரூபா மிஞ்சம், ஆளுக்கு ஒரு 1,000 ரூபா வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. 1.5 கோடி ஒரு பெரிய தொகையாச்சு. இந்த மாதிரி அப்பா வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து டார்கெட் வந்து ரொம்ப நெருக்கமா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அவர் பெரியவர் வந்து என்ன பண்றது எது பண்ண தெரியாத நமக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு என்ன சார் இந்த மாதிரி இருக்குது நமக்கு வந்து சொத்து வந்து கையை விட்டு போயிடும் போல இருக்கு சார். ஆனா இப்ப நாங்க அதுலதான் சார் இருக்கிறோம். ஆனா நாங்க இருக்கோம், எங்க வீடு எங்க மண்ணு எங்களுக்கே சொந்தம் இல்லைன்ற மாதிரி இருக்கு சார். என்ன சார் இப்படி இருக்குது சார் அப்படின்னாரு. யோசிக்க வேண்டிய விஷயம். சரி ஓகே அப்படின்ட்டு அப்பாவுடைய ஜாதகத்தை அனுப்புங்க அப்படின்னா. சார் அவர் தான் இறந்துட்டாரு அப்படின்னாரு. ஏங்க இறந்தா என்னங்க, உங்களுக்கு கடன் வாங்கும்போது அவர் உயிரோட தானே இருந்தாரு, ஜாதகத்தை அனுப்புங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த பசங்களுடைய ஜாதகம் 3 பேரோட ஜாதகத்தையும் கேட்டேன். என் பசங்க ஜாதகம் வேணுமாரு, அதெல்லாம் வேணாங்க, உங்க ஜாதகத்தை மட்டும் அனுப்புங்க அப்படின்னா. டீப்பா அனலைஸ் பண்ணதுல நம்ம தான் 360 டிகிரில பாக்குறோமே. அனலைஸ் பண்ணதுல 88 வயது பெரியவர் காலமாகும் போது 88 வயசு, சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. ஓகே, பசங்க அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா சொத்து சேர்க்கிற அமைப்பு அதெல்லாம் அவருடைய ஜாதகத்துல கட்டத்துல தெளிவா தெரியுது. கூடவே பாத்தீங்கன்னாக்கா அந்த சொத்து வந்து பசங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதுவும் தெரியுது. எந்த பிரச்சனையும் இல்லையே. சரி ஓகே, இந்த 3 பேருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாக்கா 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசியில இருக்காங்க. ஒருத்தர் 3 நட்சத்திரம், ஒருத்தர் உத்திராடம், இன்னொருத்தர் வந்து பூராடம். 3 பூராடம் உத்திராடம் அவங்க வாடுற மாதிரி இருக்காங்க. 3 பேருமே தனுசு இருக்காங்க. என்னடா இது இந்த மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியலையே. இப்ப இந்த பதிவை வந்து நம்ம வந்து இதுல ஒரு மேட்டர் இருக்குது. இந்த பதிவை போட்டோம்னாக்கா இது வந்து துலாம் ராசிக்கான பதிவா இருக்குமா, இது தனுசு ராசிக்கான பதிவா இருக்குமான்னு தெரியலையே. இந்த சொத்து இந்த நேரத்துல கிடைச்சிருச்சுன்னா பெனிஃபிட் ஆகுறது பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் தனுசு ராசி சொல்லி வச்ச மாதிரி ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுங்க. சொத்து கைக்கு வர அமைப்பு இருக்குதுங்க. ஒரு அப்நார்மல் டைம் போயிட்டு இருக்குது. 6 கூடையவர் 8 கூடையவர் பரிவர்த்தனை ஒரு வில்லங்கமான ஒரு பரிவர்த்தனை. இது விபரீதமான ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிவர்த்தனை. சோ இது கூட வந்து பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்து சனி பகவான். அப்பாவால நீங்க பெனிஃபிட் ஆகணும். 6ல ராகு 12ல கேது. சுவாதி நட்சத்திரம் அவரு இப்பதான் இறந்திருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்மா வந்து இன்னமும் வந்து அடங்கல, மேல போல, சாந்தி அடையல. சொத்து உங்களுக்கு வரணுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த 6ல ராகு 12ல கேதுலதான்
அவருக்கு வந்து சாந்தி அடையணும், அதனால உங்க சொத்து கைக்கு வருங்க அப்படின்னா. எப்போ சார் அப்படின்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எப்படி இப்பதான் குரு பயிற்சி வேற வந்திருக்கு, குரு பயிற்சி 8ஆம் இடத்துக்குள்ளதான் சார் போகுதுனாரு. அதுதாங்க இங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், அந்த கான்செப்ட்ல பாருங்க. நீங்க 8ஆம் இடத்துக்கு போயிட்டா குரு மறைஞ்சிட்டாருன்னு ஏன் பாக்குறீங்க? 8 கூடயோ 6 கூடயோ பரிவர்த்தனை ஆகுது இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு அடிஷனல் அட்வான்டேஜுங்க அப்படின்னா. ஓகே சார் ஓகே சார் அப்படின்னாரு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஜூன் ஜூலைக்குள்ள உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்ல, இதுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கணும்னு ஒரு 2 மாசம் சேர்த்தே சொன்னேன். இது இப்படி போயிட்டு இருந்தது. இது என்னடா ஏதுடா அப்படின்ற மாதிரி ஒரு இதுலயே இருந்துகிட்டு இருந்தனால ஏதாவது வந்து ஒரு மிராக்கள் இல்ல அமானுஷயங்கள் ஏதாவது நடக்கணும், நடந்தாதான் இது வந்து வேலைக்கு ஆகுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனா இப்ப சடனா பாத்தீங்கன்னாக்கா ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த மேட்ல ஒரு ட்விஸ்ட் என்னாச்சுனாக்கா, அந்த மூத்தவருடைய பொண்ணு, 60 வயசுக்காருடைய பொண்ணு, பொண்ணுடைய பொண்ணு, அவருடைய பேத்தி, அதுக்கு ஒரு அந்த பாப்பாவுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு ஆகுது. இவங்க ஓட்டு வீடு, அவங்க ஜாலியா வந்து 1.5 கிரவுண்ட் இடம் இல்லையா, அவங்க சின்ன பசங்க எல்லாம் எல்லாருடைய குழந்தைகள் அங்கதானே இருக்காங்க, ஒரு 7-8 குழந்தைகள் இருக்காங்க, எல்லாம் வந்து ஓடி குடிச்சு ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதுல அவருடைய ரூம் ஒண்ணு இருக்கு. யாரு அந்த இறந்தா இருப்பாங்க அந்த கொள்ளு தத்தா, அவருடைய ரூம் ஒண்ணு இருக்கு. 88 வயசு சுவாதி நட்சத்திரம் இருந்தார் இல்லையா, சொத்துக்கு அதிபதி, சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சவன், அவருடைய ரூம்ல பாத்தீங்கன்னாக்கா யாரும் போக மாட்டாங்க. இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஒரு விசேஷத்துக்காக வந்து ஒரு திருவிழாவுக்காக வந்து போயிருக்காங்க, வெளியே பக்கத்து ஊர்ல போயிருக்காங்க. இவங்க வந்து லேடிஸை மட்டும் வீட்டை விட்டு ஒரு லேடியை விட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா மதியம் தூங்குற நேரம் இந்த வாண்டிஸ்னா குட்டீஸ்னா போயிட்டு எல்லா ரூம்லையும் போந்து இருந்து எல்லாம் அட்டகாசம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது பார்த்தாக்கா அவர் தாத்தாவோட ரூம்லையும் அன்னைக்குன்னு பார்த்து, ஏன்னா அன்னைக்கு ஒரு நல்ல நாள்ன்றதுனால வந்து அவங்க காலையில் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா அதை திறந்து கொஞ்சம் பெருக்கி விட்டு ஒரு மாப்படிச்சு உள்ள ஒரு கற்பூரம் ஏற்றலாம் அவர் படத்தாண்ட அப்படின்ற மாதிரி உள்ள போனாக்கா அவர் படுத்த கட்டில், அவரு யூஸ் பண்ண பொருட்கள் அதெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. நல்லா வாழ்ந்த மனுஷன் இல்லையா, அதனால வச்சிருக்காங்க. ஒரு பாரம்பரியமான ஆளு, நியாயஸ்தான் நியாயவாதின்றதுனால அவர் மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு அந்த சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு. அவர் மேல அதெல்லாம் வச்சிருக்காங்க. இவன் இந்த பசங்க போயிட்டு கட்டில ஏறி விளையாடுறது, அதுல ஏறி விளையாடுறது, நாற்காலியில ஏறி விளையாடுறது, அப்புறம் அவர் வச்சிருக்க அந்த கைத்தறியை எடுத்து அதுல விளையாடுறது, கோல் ஃபைட் மாதிரி போடுறது, அதுக்கப்புறம் அவரோட கண்ணாடி எடுத்து போட்டு பாக்குறது, பாரு தாத்தாவோட கண்ணாடி, பாரு இதை பாரு அதை பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா இவர் நாற்காலியில் ஏறி உட்காந்தா அந்த நாற்காலி பார்த்தீங்கன்னா ஒரு சாய்வு நாற்காலி, ஒரு பிரம்பு நாற்காலி, நல்ல ஒரு மரத்துல பண்ணது, தரமான ஒரு மரத்துல பண்ண நாற்காலி. அது இன்னும் அப்படி நல்லா இருக்குது. ஒரு சாய்வு நாற்காலி, அதுல உட்காந்தோம்னாக்கா ஒரு ஈச்சார் மாதிரி இருக்கும். அது அந்த காலத்து நாற்காலி, அது வந்து அப்படியே ஆடும், அப்படியே ஒரு அறவட்டம் அடிக்கும். அதுல வந்து பசங்க உட்காந்துட்டு பின்னாடி இருந்து ஒருத்தர் முன்னாடி இருந்து ஒருத்தர் வந்து தள்ளி ஒருத்தர் உட்கார வச்சுட்டு மாத்தி மாத்தி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 7-8 குழந்தைங்களும் அதுல மாறி மாறி உட்காந்துக்கிட்டே பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த மூத்தவருடைய பொண்ணுடைய பொண்ணு பேத்தி, அந்த பொண்ணு உட்காந்து ஆடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் வேக மாட்டு அப்படின்னு போது பாத்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாம் வந்து வேக மாட்டி கத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா டமால்னு வந்து நாற்காலி வந்து கொடை சாஞ்சிருச்சு. கீழே விழுந்த வேகத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துருச்சு. இது அழுகுது. பார்த்தாக்கா இங்க நாற்காலி உடஞ்சு போச்சு. நாற்காலி உடஞ்சு போச்சு, என்னடா அது பெரிய சொல்லையா போச்சு அப்படின்ட்டு எல்லா பசங்க என்ன பண்றாங்க பயந்துக்கிட்டு, ஏன்னா அப்பா அண்ணா வந்தாங்கன்னாக்கா தாத்தா வந்தாங்கன்னா அடிப்பாங்களே அப்படிங்கிறது, அம்மாங்க என்ன வந்தாங்கன்னா அடிப்பாங்களே அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா எல்லாம் நாற்காலி தான் எடுத்து ஒரு மாதிரி செட் பண்ணி கிட்டே வச்சுட்டு எல்லாம் ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தாக்கா வீட்டுல வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்தோடனே இவங்க எப்பவுமே வந்து அவங்க அப்பா ரூம் திறப்பாங்க, காலைல உள்ள போய் அந்த ரூம்ல போயிட்டு அவர் படத்துக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் தியானம் மாதிரி உட்காருவாங்க மாத்தி மாத்தி. ஆமா, எல்லாத்துக்குமே அந்த ஒரு அவர் மேல ஒரு பெரிய ஒரு பற்று உண்டு. அப்படி பார்க்கும்போது பார்த்தாக்கா இங்க நாற்காலியை பார்த்தோன்னே பகீர்னு ஆயிடுச்சு, என்னடா அது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா கூப்பிட்டு எல்லாம் சத்தம் போட்டாக்கா இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஒண்ணு அவரோட பொண்ணை கூப்பிட்டு கேட்கறாரு. கடைசி தம்பி அவர் சம்சாரத்தை கூப்பிட்டு கேட்கறாரு, என்ன இந்த மாதிரி பார்க்கலையாங்கன்னா, இல்ல நான் வந்து மாத்திரையை போட்டு தூங்கிட்டேன், அட்டகாசம் தாங்க முடியல, இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுதான் எந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி, அப்புறம் எல்லாத்தையும் ஒட்ட வச்சுட்டு வந்துருச்சுங்க அப்படின்னு ஒண்ணு. ஐயோ என்ன பண்றது, மார்க்காலியை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்றதுக்காக ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கார்பெண்டரை கூப்பிட்டு வராங்க. கார்பெண்டரை கூப்பிட்டு வந்து எல்லாம் பார்த்தாக்கா அவரு என்னன்னாக்கா, சார் இது ஏகப்பட்ட செலவாகும் சார், இது வந்து பாருங்க இதே வந்து இந்த கைப்பிடியே வந்து உடஞ்சிருச்சு சார், இது வேறதான் போடணும், இன்னொன்று இது வந்து பக்கா தேக்கு மரத்துல பண்ணிருக்காங்க சார், அந்த காலத்து சார் சார் இது இப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி அவரு பார்த்தாக்கா அவரு ஒரு 15,000 ரூபாய் எஸ்டிமேஷன் கொடுக்குறாரு. என்னங்க இப்படி பண்றீங்க, கொஞ்சம் ஒட்ட வைக்க முடியுமா பாருங்க அப்படின்னாக்கா, ஒட்ட வச்சுட்டாக்கா நீங்க உட்காரவே முடியாது, அப்படியேதான் இருக்கும், அதனால நான் பண்றேன் அப்படின்ட்டு அவரு பாக்குறாரு. பார்த்தாக்கா அவர் உட்கார்ற இடத்துல அந்த சேருக்கு அந்த பலகைக்கு கீழே பார்த்தாக்கா அவரு திருப்பி போட்டுக்கிட்டு ஒட்ட வைக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணும்போது பார்த்தாக்கா ஏதோ பிடிச்ச ஆட்டில் பார்த்தா ஒரு டிராயர் மாதிரி ஒண்ணு வருது. என்னடா இது ஒரு டிராயர் மாதிரி ஒண்ணு வருது,
என்னடா இது டிராயர் மாதிரி ஒண்ணு வருது அப்படின்ட்டு இவங்க பார்த்தாக்கா உள்ள ஒரு டிராயரே இருக்காங்க. உட்காந்துருக்காங்க சேருக்கு கீழேயே. அது சேரை ஒட்டி ஒரு ஒரு ½ இன்ச்ல ஒரு டிராயர் மாதிரி ஒண்ணு விட்டுருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா அது சாதாரணமா வெளியே வர மாதிரி இல்லை. அது கொஞ்சம் ஷேக் பண்ணி இல்ல வந்து அதை அது இருக்குன்றது தெரிஞ்சு அது கரெக்டான அந்த லாக் எடுத்தாதான் வரும் போல இருக்கு. இவங்க இந்த கார்பெண்டர் வந்து அதை ஆட்டிக்கிட்டு எல்லாம் செக் பண்ணும்போது பார்த்தாக்கா, ஒட்ட வைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடும் போது பார்த்தாக்கா டிராயர் வந்து திறந்துக்குச்சு. உள்ள இருந்து பார்த்தாக்கா டாக்குமெண்ட் வந்து வெளியே விழுது. ஒண்ணு ஒரு பத்திரம் வீடு. இவங்க எந்த வீட்டு பத்திரத்தை வந்து வலை வீசி தேடிட்டு இருந்தாங்களோ அது பார்த்தாக்கா அசால்ட்டா வந்து அப்பா வந்து அவர் உட்காந்து நாற்காலிலேயே சேர்லயே வச்சுட்டு போயிருக்காரு. எல்லாம் பெஜர் ஆயிட்டாங்க. எல்லாம் வந்து அப்படியே வந்து அவரு அந்த பெரிய புள்ள வந்து அப்படியே விக்கித்து அப்படியே விளவரத்து போய் அப்படி திணறி போய் அப்படியே வேர்த்து கொட்டுது அவருக்கு. அப்படியே பயபக்தியோட எடுத்து பாக்குறாரு. அதுக்குள்ள மற்ற எல்லாரும் வந்துட்டாங்க. மற்ற 2 தம்பிங்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தாக்கா அந்த வீட்டோட டாக்குமெண்ட், சம்பாதிச்சது, வாங்கினது, எந்த காலத்துல வாங்கினேன், என்ன பண்ண, ஏது பண்ண அப்படின்ற மாதிரிலாம் பத்திரம், பக்காவான பத்திரம், ஒரிஜினல் பத்திரம் பக்காவா வச்சிருக்காரு. கூடவே வந்து ஒரு செட்டு ஜெராக்ஸும் பின்னாடி வச்சிருக்காரு உஷாரா. அதுலயே வந்து உயில் எழுதி வச்சிருக்காரு. ஆக்சுவலா இவங்க அந்த உயில் எழுதின வக்கீலையே இவங்க போய் பார்த்து பேசும்போது அந்த வக்கீல் என்ன சொன்னாருன்னா, ஆமா சொத்தை வந்து 3 பேருக்கு சமபங்கமா தான் பிரிச்சிருக்காரு, 3 பங்கா தான் போட்டிருக்காருப்பா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எங்க வச்சாருன்றது எங்கேயும் அது எனக்கு சொல்லப்பா. அவரு வந்தாரு, பத்திரத்தை கொடுத்தாரு, பத்திரத்தை கொடுத்து உயிரை எழுதிட்டு பத்திரத்தையும் உயிரும் சேர்த்து வாங்கிட்டு போயிட்டாரு. பத்திரம் பிளஸ் உயில் பக்காவா அங்கேயே இருக்கு. அந்த உடஞ்ச அந்த சேரை உடைச்ச பேத்தியை வந்து அப்படியே பார்த்தாங்க. ஆஹா, தாத்தாவே பேத்தி ரூபத்துல வந்தாலேன்னு பார்த்தாங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த பேத்தி வந்து சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. பாருங்க, தாத்தா இருக்கும்போது பிறந்தவதான் அந்த பேத்தி சுவாதி நட்சத்திரம். எத்தனையோ பேரம்பத்தி இருந்தாலும் அந்த சுவாதி நட்சத்திரம் சுவாதிக்கு சுவாதி கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு, கை கொடுத்துச்சு. உடனே அந்த பெரியவர் 60 வயசுக்காரு போன் அடிச்சாரு. சார் ராஜேஷ் சார், நான் சார் பெரிய மிராக்கலா இருக்கேன் சார், கிடைச்சிருச்சு சார் அப்படின்னாரு. கிடைச்சிருச்சா எப்பா சாமி அப்படின்னு. அப்பதான் நமக்கு ஒரு நிம்மதியாச்சு. நல்லது சார். அப்புறம் இந்த மேட்டர்லாம் சொன்னாரு. அதாவதுங்க அவருடைய ஆன்மா இறந்தா இருப்பாங்க பெரியவர், 88 வயசு சுவாதி, 6 லாக்கு 12 கேது. அடுத்த பிறவி இல்லைனாக்கா அடுத்த பிறவி இல்லை. அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த மேட்டர்னா பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிப்ரவரி மாசத்துல நடக்குது. அது பேத்தி மூலமா பூந்து இந்த மாதிரி உடைக்க வச்சு சேர இங்கதான்டா இருக்குது, கையில வெண்ணைய வச்சுட்டு ஊரெல்லாம் வெளியெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து காமிச்சு கொடுத்துட்டாரு. அந்த சுவாதி நட்சத்திரம் அந்த சின்ன குழந்தை பேத்தி மூலமா, கொள்ளு பேத்தி மூலமா. ஸோ இந்த மாதிரி ஒரு மிராக்கல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேண்டியவங்க அப்படியே பேசி எல்லாரும் எல்லாம் கலந்து பேசி பசங்களை எல்லாம் வர வச்சு அந்த கடனை அடைச்சு வீட்டை இப்ப பாத்தீங்கன்னாக்கா வீட்டை வந்து விற்கல. ஏன்னா பசங்க நல்லபடியா பொசிஷன்ல இருக்காங்க, கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறோன்ற மாதிரி சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு வீட்டை இடிச்சுட்டு கட்டுறதுக்கான வேலைகள்லாம் எப்படி பாருங்க, பெரியவருடைய ஆசையால் தானே அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இது போக இது ஒரு மிராக்கல் நடந்ததா, இந்த 6 லாக்கு 12 கேதுல பூர்வ புண்ணிய ஸ்தானத்து பஞ்சம ஸ்தானத்து சனி பகவான் பயிற்சியில இந்த 6 குறைவர் 8 குறைவர் பரிவர்த்தனை நடந்த ஒரு அதிசயம், அற்புதம். இதோட கூட சம்சாரத்தை விட்டுட்டு போனவன்னா சாமியானது இல்ல, சன்னியாசத்தை விட்டுட்டு வந்தவன்னா சம்சாரி ஆனதும் இல்லை. இது என்ன, சித்திரை நட்சத்திரம் ஆண் இப்போ 58 வயசு, விசாகம் நட்சத்திரம் பெண் 50 வயசு. இப்போ கணவன் மனைவி, சித்திரை விசாகம் 4 பெண் குழந்தைகள், 4 பொண்ணு. தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு சிட்டியில, மேஜர் சிட்டியில இருந்துட்டு இருக்காங்க. 58 வயசு அண்ணனுக்கு வந்து காலகாலத்துல கல்யாணம் ஆச்சு, பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பாத்தீங்கன்னாக்கா நல்லா பொறுப்பான ஒரு கேட்டகரியில தான் இருக்குது அவரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரிசையா 4 பொண்ணு. அவருக்கு வந்து பையன் வேணும், அந்த மாரிசு வேணுன்றதுல வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அதுக்காக முயற்சி பண்ணி 4 பொண்ணா பிறந்தவொன்னு கொஞ்சம் மிக்ஸ் ஆயிட்டாரு. சரி, இந்த நேரத்துல அந்த அம்மா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒய்ஃப் பாத்தீங்கன்னாக்கா விசாகம், அந்த அம்மா பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு பிரைவேட்ல இருந்துட்டு இருந்தாங்க. இந்த லோன் ஐடியா போட்டுக்கிட்டு ஒரு பிளாட் ஒன்று வாங்கிட்டாங்க. அதாவது நான் சொல்றது வந்து ஒரு 2003 2004 20 வருஷத்துக்கு முன்னாடி பிளாட்டை வாங்கினோன்னு பாத்தீங்கன்னாக்கா 4 பொண்ணுங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நாயா பேயா உழைக்கிறாங்க, மாடா ஓடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் அதிகமாகுது. யாருக்கு? 58 வயசு அண்ணனுக்கு. அப்போ வந்து அவர் 38 வயசு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதிகமாகுது. என்னடா எதிரான ஒன்றும் புரியல. வீட்டுக்கு வந்தாலே பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து 4 பொண்ணா வேற பத்தி வச்சிருக்கேன். நான் வேணான்னு சொன்னேன், கேட்டியா நீ? ஒன்னே நமக்கு அதிகம், ஒன்ன பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கி அதை வந்து கட்டி கொடுத்தாலே பெரிய விஷயம். இதுல 4 பொண்ணு வரிசையா, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு வந்து ஒரு 20 வருஷம் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 லட்சம் 5.5 லட்சத்துல வந்து ஒரு பிளாட்டை வாங்கிட்டாங்க. ஏதோ கையில அந்த நகைக்கு அதை இதெல்லாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி 50,000 ரூபாய் கொடுத்துட்டு
ஒரு இஎம்ஐ போட்டாங்க பேங்க்ல, ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல இஎம்ஐ போயிட்டு இருக்குது. இதுல வந்து எப்படி இந்த லோனை வேற கட்டுறதுன்னு தெரியல. இதுல நான் வேற போயிட்டு வந்துட்டு இருக்கேன், எனக்கு உடம்பு வேற முடியல, அது பண்ணல இது பண்ணல, எனக்கு வந்து கை கால் முடியல அப்படின்ற மாதிரி இதை முடியாம நான் போயிட்டு இருக்கேன் வந்துகிட்டு இருக்கிறேன். அவங்க வீட்டுல வேலைக்கு ஆள் வைக்கலாம்னா அதுவும் முடியல. இதுல வந்து அவருடைய அம்மா வீட்டுல இருக்காங்க, அவங்கதான் வந்து சமையல் பண்றது போறது வர்றது குழந்தைங்களை பாத்துக்கிறதுன்ற மாதிரி அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு அவங்களால முடிஞ்சது. இவர் பாத்தீங்கன்னாக்கா வேலைக்கு போயிட்டு வராரு சொல்றாரு, வீட்டுல போயிட்டு வந்த நேரம் வந்து மனைவி கிட்ட பக்கத்துல போனாலே ஏதோ ஒரு ரொமான்ஸ் மூட்ல போனாலே அந்த அம்மா வந்து நெருப்பா கொதிக்கிறாங்க, தீயா பாயறாங்க. முதல்ல வீட்டு லோனை கட்டணும், அதை பண்ணு இதை பண்ணு, இதுல வேற நீ வந்து பக்கத்துல வந்துட்டியா நீ அந்தாண்ட அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாங்க, தட்டி விடுறாங்க, எட்டி உதைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போகுது. இவருக்கு என்னன்னா வாழ்க்கையை எடுத்துருக்குது. இப்படி போயிட்டு இருந்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த இல்லறம் தாம்பத்தியம் நடைபெற்றால்தான் அது ஒரு இல்லறமா இனிய இல்லறமா இருக்கும், இனிய இல்லறமா இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா அதுவே பல விதமான பிரச்சனைகளுக்கு வெளிவகுத்துரும். திடீர்னு வந்து சரக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு கவலையிலேயே, என்னடா இது இந்த மாதிரி பொண்டாட்டி இருந்தும் பொண்டாட்டி இல்லாத மாதிரி இருக்காளடா அப்படிங்கிற மாதிரி. இது பல ஆண்களின் பிரச்சனைகள். இது ஒரு ஆணுக்கு மட்டும், ஒரு கணவனுக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்லை. யூனிவர்சலா பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது சரக்கு போட்டு கூட வந்து சிகரெட்டை ஒன்றை போட்டு புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுன்ற மாதிரி போட்டுக்கிட்டு வருவாரு. இதுக்கு ஒரு சண்டையாகும். இதுக்குன்னா உனக்கு எப்படி காசு இருக்குது, இதெல்லாம் எப்படி தண்ணி அடிக்கிற காசு சிகரெட் பிடிக்கிற காசை சேர்த்து வச்சு நீ வந்து லோனை கட்டலாம்ல அப்படின்னு. ஆமாண்டி தெரியாதனமா வீட்டை வாங்கி தொலைச்சிட்டு பெரிய ரோதனையாக்கு, வீட்டை வாங்கி தொலைச்சிட்டு பெரிய ரோதனையா இல்லைங்க, தெரியாதனமா ஏன் நாளா பெத்தீங்க, நான் உன்னோட நிப்பாட்டுன்னு சொன்ன கேட்டியா நீ அப்படின்ற மாதிரி இந்த சண்டை போகுது. அப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு விடுமா இப்பதாமா வந்திருக்கிறான் அவன், கொஞ்சம் அவனை நிம்மதியா விடுமா அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வந்து அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க, பேத்திங்களா அழைச்சிக்கிட்டு பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த நேரம் இவர் வந்து கரெக்டா வந்து சாயங்காலம் வந்திருக்காரு. வந்தவொடனே பொண்டாட்டியை பார்த்தோன்னா இவர் உள்ள இருக்கிற மிருகம் கிளம்பி ரொமான்ஸ் மூடுக்கு வந்துட்டாரு. ரொமான்ஸ் மூடு வந்தோன்னா பக்கத்துல போயிருக்காரு. போனாக்கா அந்த அம்மா வந்து பயங்கரமான எதிர்ப்பு, டம்மால் டிமில்னு போட்டு பாத்திரங்கள்லாம் தூக்கி போட்டு அடிச்சு இடிச்சு எல்லாம் இது பண்ணோன்னா, ஒரு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லை, என்ன நான் சம்பாதிக்காம இருக்கிறேன், வேலை வெட்டிக்கு போகாமையா இருக்கிறேன் நானு, என்ன சம்பளம், உன் சம்பளம் நல்லா இருந்தது போதுமானதா இருந்தது, குடும்பம் நடந்தது போதும், ஒரு லோன் கட்டுறதுக்கு போதும், அப்ப நான் ஏன் போயிட்டு இருக்கிறேன் வேலைக்கு அப்படின்ற மாதிரி பேசி ஈஸி. கடைசியில பாத்தீங்கன்னாக்கா என்னை எப்படி புரியுறானுங்க தெரியுமா, காலங்கத்துல 8 மணிக்கு போனாக்கா நான் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரேன் நானு, அவ்வளவு புரியுறானுங்க. அந்த மாதிரி அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு பிரைவேட்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஹவுஸ் கீப்பிங்ல இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரினா பேசி ஈஸி எல்லாம் பண்ணோன்னா இவர் பார்த்தாக்கா இவருக்கு வந்து தக்கன்னு இவருக்கு வந்து மூட்ல இருக்காரு. இவர் அண்ணன் பலான மூட்ல இருக்காரு. பார்த்தாக்கா இங்க பொண்டாட்டி வந்து என்னன்னாக்கா கத்தியை போடுறாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. இவருக்கு என்ன பண்றது ஏது பண்ணுன்னு தெரியல. கடைசியில வந்து அப்படியே பார்த்தாக்கா வன்மொழியில இறங்கலாம்னு பாக்குறாரு. பார்த்தாக்கா அந்த அம்மா வந்து தொடப்பக்கட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷனா நீ இந்த மாதிரி இருக்கிற, நாளை பெத்து வச்சுட்டு நாளை கரை ஏற்றணும் கரை சேர்க்கணும், எப்படி படிக்க வைக்கிறது, வீட்டுல ஒன்று எப்படி கறந்து தெரியாம நீ வந்து நாய் மாதிரி அலையிறையா அப்படின்னோடனே இவருக்கு போட்டதெல்லாம் இறங்கிடுச்சு, அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சு. வந்தாரு, வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நேரா வந்தாரு. நாயின்ட்டாளே, நாயோட கேவலப்படுத்திட்டாளே இவன் அப்படின்ட்டு நேரா போய் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. அதை உறுப்பியை அதையாவது ஒழுங்கா பண்ணி தொலையா, நீ பெரிய இம்சையா இருக்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா ஏதோ ஒரு கோபத்துல சொல்ல கிளம்பினவர் தான் 20 வருஷம் ஆளே இல்லை, அப்ஸ்காண்ட் ஆயிட்டார். அண்ணன் வீராவசரம் பேசிட்டு வெளியே வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே மனம் போன போக்குல அப்படியே வந்து ஒரு பஸ் ஏறி திருவண்ணாமலைக்கு போனாரு. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஆன்மீகத்துல ஈடுபாடு உண்டு, ஆன்மீகவாதி தான். போனாரு கொண்டாரு. அங்க போனாக்கா அங்க சாமியார்கள் சன்னியாசிகள் சாதுகள் கூட்டத்தோட சேர்ந்தாரு. நல்ல வயிற்றுக்கு உணவும், செவிக்கு நல்ல ஆன்மீக பாடல்களும், கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியான தரிசனங்களும், இறைவன் தரிசனம், கோயிலா போனாங்க. இவரும் அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்து சுத்தினாரு, கொண்டாரு, எல்லாம் பண்ணாரு. இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த சாமியார்கள் சாதுகள் கூட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வீட்டை விட்டு வந்தவன், பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு வந்தவன், அதாவது வந்து ஒரு கடனை உடனே வாங்கிட்டு கட்ட முடியாத ஊரை விட்டு வந்தவன், ஏதாவது வந்து ஒரு பல பிரச்சனைகள்ல ஒண்ணு இருக்குன்னு கிடையாது, எப்படியோ அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. எவ்வளவோ சூழ்நிலைகள்ல, எவ்வளவோ குடும்ப தகராறுல, குடும்ப பிரச்சனைகள்ல, எவ்வளவோ பிரச்சனைகள்ல, காதல் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரிலாம் வீட்டை விட்டு வெறுத்து வரவன்னா வந்து இவங்க கூட்டமே நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போகுது. இந்த மாதிரி வந்தோம்னா நேரா புகழையில பாத்தீங்கன்னா சாமியார்கள் கூட்டம் தான். திருவண்ணாமலை அது நம்பர் 1 பிளேஸ் தமிழ்நாட்டுல, அறிந்த இடம். எல்லாம் இந்த பௌர்ணமி கிரிவல வரும்போது பாக்குறாங்கல்ல, அங்கங்க உங்களுக்குலாம் 10 பேர் 15 பேர் எல்லாம் காவி ட்ரெஸ் காவி சோப்பா போட்டுக்கின்னு எல்லாம் வந்து ஜிங்சா கடிச்சிக்கின்னு எல்லாம் பாடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சாதுக்கள் பிச்சை எடுப்பதுல வந்து பாவமே இல்லை, தப்பே இல்லை, அது ஒரு புண்ணிய செயல். சாதுக்களுக்கு வந்து நம்ம பிச்சை போடுறதுன்றது நமக்கு புண்ணியம்.
அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், முடிந்த உதவி செய்யணும். போனாரு, அந்த மாதிரி இருந்துட்டு. இதுல அந்த சாதுக்கள் கூட்டத்துல பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி டைப் ஆஃப் சயின்ஸ் இருக்காங்க, சாதுக்கள் இருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒண்ணு வந்து என்னன்னாக்கா ஒரு சைவ சாதுக்கள். சைவ சாதுக்கள்னாக்கா அப்படியே ஆன்மீகம் போறது வர்றது, ஒரு நான்வெஜ்னா சாப்பிடாம இருக்கிறது. நான்வெஜ் வந்து யாருமே மேக்சிமம் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடாம இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த சிகரெட் பிடிக்கிறது, சரக்கு போடுறது, அதெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கிறது. இப்படி ஒண்ணு. இன்னும் அடுத்தது பாத்தீங்கன்னா நான்வெஜ் அசைவ சாதுக்கள் கூட்டம். அவங்க பாத்தீங்கன்னாக்கா சிகரெட்டு, போதை, சமயத்துல சரக்கு, சாராயம், இன்னொன்னு கஞ்சா. உச்சபட்ச அதிகபட்சமான ஒரு போதை அப்படின்னாக்கா கஞ்சா. இதெல்லாம் பிடிக்கிறது, குக்கா போட்டு அப்படி தட்டி அப்படி ஒரு இழிவு இருக்கிறது. இதெல்லாம் பிடிச்சாக்கா சிவனடியார்கள் சிவனை, அவருடைய தலைவனை நேரடியாக உடனடியாக சென்று அடைவதற்கான குறுக்கு வழி மார்க்கங்களாக இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துல கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. பலருடைய நம்பிக்கைகள். இது நார்த்ல வடக்கு மாநிலங்கள்ல இது ரொம்ப ஓவரா இருந்துட்டு இருக்குது. இவரு பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் பாத்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் போகாம, ஏன்னா ஏற்கனவே வந்து கொஞ்சம் சரக்கு போட்டு வீட்டுல போய் தான் வந்து செருப்படி தொடர்பு கட்டடி வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த பக்கமே இருந்துட்டாரு, சைவ கோஷ்டியில இருந்துட்டாரு. இப்படி இருந்தாரு, நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இங்க இந்த அம்மா பாத்தீங்கன்னாக்கா புருஷன் வருவான் அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் தேடி பார்த்தாங்க, தெரிஞ்ச அறிந்த சொந்தக்காரங்க அவங்க இவங்க தேடி பார்த்தாங்க. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு. கடைசியில 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆன உடனே இவங்க வந்து மேட்ரு தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்து பொறுப்பா வேலைக்கு போக ஆரம்பிச்சு, வேலைக்கு போயிட்டு இருந்த வேலையிலேயே இவங்க ரொம்ப கண்ணு கருத்தமா இருந்தாங்க. இது அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னாக்கா வயசான அம்மாவும், அவருடைய அம்மா ஓடி வந்தாரு. சித்திர நட்சத்திரத்தோட அம்மாவும் பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மாவும் பாவம், அந்த அம்மா வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதோ வந்து பக்கத்துல அக்கம்பக்கத்துல ஒரு 2 வீட்டுல போய் சமையல் வேலைக்கு தான் போச்சு. ஸோ இந்த மாதிரினா போகுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண முடியும், இவனும் அக்யூஸ்ட் கிடையாது இல்ல, இவரோட வலைவீசி தேடுறதுக்கு. அந்தந்த ஸ்டேஷனுக்கு அவங்க போலீஸ்காரங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நம்பர் மிஸ்ஸிங் பாருங்க அப்படின்ற மாதிரி. இவர் பார்த்தாக்க அண்ணன் வந்து சாதுகள் கூட்டத்துல சேர்ந்துக்கிட்டு அப்படியே வந்து மனம் போன போக போயிட்டு இருக்குது. ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம்னு சொல்லிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. 20 வருடங்கள் கடந்து ஓடிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னாக்கா இவர் போய் சேர்ந்த அந்த திருவண்ணாமலை போய் சேர்ந்த சாதுகள் கூட்டத்துல 6 மாசத்துலயே பாத்தீங்கன்னாக்கா அந்த சாதுகள் கூட்டத்திலேயே வந்து ஒரு கோஷ்டி என்ன பண்ணாங்கன்னாக்கா, நார்த்துக்கு போயிடலாம், அங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும், இங்க சாதுகளுக்கு இருக்கிற சாமியார்களுக்கு சன்னியாசிகளுக்கு இருக்கிற மரியாதை விட அங்க வந்து சூப்பரா இருக்கும், எல்லாம் வந்து காலில் பூவை போட்டு கொட்டி கும்பிடுவான், அந்த மாதிரி இருக்கும், அங்க போயிடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, ஹரித்வார், ரிஷிகேஷ், காஷி, கயா, நேபாள், இமயமலை, அதெல்லாம் போயிடலாம். ஆனப்பட்ட நடிகர் ரஜினிகாந்தே இமயமலைக்கு தானே வராரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அங்கத்த சாதுகளுக்கு இது அப்படி போது. இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹிந்தி வேற கொஞ்சம் கொஞ்சம் தோடாமாலும். யாரு நம்ம ஆளுக்கு சித்திரை 58 வயசுக்கு அப்படின்னு இவரை வந்து நீ வந்து அங்க போனா நல்லா இருக்கியா, வந்துரியா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவர் வந்து ஓகே ஜி, ஓகே குருதாதா, ஓகே குருஜி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நார்த் கோஷ்டியோட இவர் டிராவல் ஆகி, தமிழ்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அதுல டிராவல் ஆகி அப்படி அந்த ஆன்மீக பயணத்துல, ஆன்மீக சுற்றுலாவில் இவர் அங்க நார்த்துக்கே போயிட்டாரு. நார்த்ல இருந்து வந்த கோஷ்டி இங்க இருந்து தமிழ்காரங்களை கொஞ்சம் வந்து எப்பவுமே வரும்போதெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு போவோம், அந்த மாதிரி இந்த கோஷ்டிகளை கொஞ்சம் கூப்பிட்டு போயிடுச்சு. அங்க போன பார்த்தாக்கா ஒரு என்டையர்லி டிஃபரெண்ட் லைஃப். காசி, கயா, ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத், அந்த மாதிரி அப்படியே மாத்தி மாத்தி அங்க சுழண்டு அடிக்கிறாங்க. நேபாள் போறாங்க, இமயமலைக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, அப்படி இருந்துட்டு இருக்காரு. லைஃபே பாக்குறாங்க வேற மாதிரி போயிடுச்சு. ஒரு குடும்பம் குட்டி, புல்லா குட்டி, வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி போறாரு வராரு, இந்த மாதிரி இருந்துட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு நல்ல குருநாதர் அமைஞ்சிட்டாரு. பார்த்தாக்க இவரோட லைஃப் அப்படியே ஒரு சாமியார் வாழ்க்கை தான், பிச்சை எடுத்து சாப்பிட்றதான் அவங்களுடைய வாழ்க்கையே, வேற ஒன்றும் பெரிய லைஃப் பிலாசபினா கிடையாது, பெரிய லைஃப் சீக்ரெட்னா கிடையாது. இப்படி போயிட்டு இருக்குது. என்னன்னாக்கா மேல ஆகாயம், கீழே பூமி, நடுவில் ஒண்ணுமே கிடையாது. படுத்தா தூக்கம் வரும், பசிக்கும் போது கையினாக்கா இமிடியா சாப்பாடு கிடைச்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. இதுல இப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சித்திரை நட்சத்திரம், இவருடைய ஜாதகத்தை தூக்கின்னு அந்த அம்மா வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறாங்க. இந்த மாதிரி சார், இந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரர் வந்து போயிட்டாரு சார், உயிரோடு இருக்காரா இல்லையானே தெரியல சார், எங்க இருக்காருன்னு தெரியல சார், எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சித்திரை நட்சத்திரம் பார்த்தாக்கா நான் சொல்றேன், என்னம்மா இப்படி சொல்றீங்க, இப்போ வந்து 50, 52, 53, 54 வயசு ஆகுது. ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னேன், நல்ல தீர்க்காயில் உண்டுமா இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உயிரோட தான் இருக்காருறாங்க. அப்பா என் வயிற்றுல பாலா பார்த்தீங்க சார், ரொம்ப நல்லது சார் அப்படின்னாங்க. எங்கே இருப்பார் சார், எந்த திசையில இருப்பாங்க அப்படின்னாங்க. எந்த திசை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வடக்கு, அதனால வந்து ஆன்மீகத்துக்கு பேர் போன ஊரு வடக்கு தானம்மா, அங்கதான் இருக்கணும் அப்படின்னு. அப்படின்னு ஏற்கனவே இவர் வந்து ரொம்ப ஆன்மீக ஈடுபாடு இருக்குமே, அதெல்லாம் இருக்கு சார், திருவண்ணாமலை கிரிவலம் ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருப்பாரு சார் அவரு, ரொம்ப அந்த மாதிரிலாம் இருந்தா சார். வெள்ளிங்கிரி மலைக்குன்னா போயிருக்காரு சார், சதுரகிரி சுந்தர மகாலிங்கேஸ்வரரை போய் பார்ப்பாரு சார்,
இந்த மாதிரி நிறைய ஆன்மீக ஈடுபாடுலாம் நிறைய இருக்கு சார். அதே மாதிரி வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு வந்து திருப்பணி செய்யறது போறது, சிவங்களுக்கு உழவார பணி செய்யறது, அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தோம் சார். அப்ப அங்கதான் இங்க இருக்காரு போல இருக்குமா? எப்படி சார் இவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, பேசாம இருங்க. முடிஞ்சதுனாக்கா அந்த பக்கம் இப்ப நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் சார், இன்னும் அங்கதான் சார் போல, நாங்க இருக்கிற சூழ்நிலையில அவரே வருவாருமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு. எப்படி அவரே வருவாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னா எப்ப சார் அப்படின்னாங்க. ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி 3 மாசம் வந்துருவாரு 6 மாசம் வந்துருவாருன்னா நான் சொல்ல விரும்பல, பொய் சொல்ல விரும்பல. நானே உங்களுக்கு தேத்துறதுக்காக இல்ல சார். நாங்க இப்ப எல்லா பிரச்சனையும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நாங்க வந்து இப்ப ஏறக்குறைய வந்து வீட்டு லோனை க்ளோஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டோம் சார். இந்த வீட்டுனாலதான் சார் வாங்கிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு எங்களுக்கு. இந்த பிளாட் கூட ஒரு சொந்த பண்ணு 4 பொண்ணு பெற்று வச்சிருக்கோமே, அவங்க மாதிரி என்ன பசங்க என்ன பாப்பான்னா எனக்கு வந்து இப்பெல்லாம் பெரிய கிளாஸ் வந்துட்டாங்க சார், எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டே எல்லாம் வந்து சைட்ல ஒர்க் பண்ணுதுங்க சார் எல்லாம். ஏன்னா இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல, வேலை வாய்ப்புகள் இருக்குல்ல. ஒரு செல்போன்லேயே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்லயே நிறைய ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டேட்டா என்ட்ரியா போய் ஒர்க் பண்ணுது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒண்ணு வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து ஜெராக்ஸ் கடையில போய் ஒர்க் பண்ணுது, இந்த மாதிரிலாம் இருக்கு சார். அதனால வந்து வீட்டுல கூட க்ளோசிங் கண்டிஷன் கொண்டு வந்துட்டோம் சார். ஏன்னா அந்த வீட்டு கடனுக்காக தான், ஃபிளாட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள வந்து பிரச்சனையே ஆச்சு சார். அதனால வந்து இப்ப வந்து ஏன்னா வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், என் புருஷன் நான் வந்து பக்கத்துலேயே உள்ள சார் நானு. அவன் புரியுதுமா அந்த பல குடும்பங்கள்ல பல மிடில் கிளாஸ் இதுதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வந்துருவாருமா அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துல அப்படின்னா. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா தை மாசம் பிறந்தோன்னு வந்துட்டாங்க. என்ன சார் எப்படி சார் இருக்கு, கொஞ்சம் பாருங்க சார், எப்படி என்ன பண்ணலாம் இது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இந்த வருடம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இந்த வருஷம்னாக்கா நாங்க இந்த டிசம்பருக்குள்ள, ஏன்னா வந்து 6ல் ராகு 12ல் கேது, நல்ல அமைப்பு. பூர்வ புண்ணிய சாணத்து சனி பகவான். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா 6 குடையவர் 8 குடையவர் பரிவர்த்தனை. இந்த வில்லங்கமான விஷயங்கள், விபரீதமான விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முடிவுக்கு வரணும், பைசல் ஆகணும். அதுக்கான ஏற்ற நேரம் தான் இந்த காலகட்டம். ஆனா சார் அவர் நீங்க இருப்பாருன்னு சொன்னதே நீங்க தான் சார் சொன்னீங்க, வேற யாருமே சொல்லல சார். கன்ஃபார்மா இருக்காருமா உங்க வீட்டுக்காரன், அவருக்கு ஆயுள் பாவா கெட்டிமா, அண்ணனுக்கு கவலையே படாதீங்கம்மா, நல்லா வேண்டிக்கங்க. ஐயோ நிறைய வேண்டியிருக்கேன் சார், நானு மண்சோறு சாப்பிட்றேன், அங்க பிரதர்சனம் பண்றேன்லாம் வேண்டியிருக்கேன் சார், வந்தா போதும் சார், எனக்கு நல்லபடியா இருக்கணும் சார் அப்படின்னு அப்படி சொன்னாங்க. அப்புறம் வந்து வீட்டு லோனை கூட முடிச்சிட்டோம் சார், எப்படி வீட்டு லோனை கூட முடிச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. ஒரு கணவன் விட்டுட்டு போய் கூட இவங்க வந்து பாருங்க ஒரு தைரியமா தன்னம்பிக்கையோட இருந்து 4 பொண்ணுங்களையும் கரை வைக்க. அவங்க அம்மா இருக்காங்க, கேட்டேன் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னா, நல்லா இருக்காங்க சார், இப்போ வந்து வேலைக்கெல்லாம் நான் அனுப்புறது இல்லை சார், வீட்டோட இருக்காங்க, ஏன்னா பசங்கள்லாம் தலையெடுத்துருச்சு, எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகுதுங்க எல்லாம், அதனால வந்து அம்மா வீட்டிலே இருக்காங்க சார். அவங்களும் வந்து ரொம்ப துடிக்கிறாங்க, நான் சாவறதுக்குள்ள கண்ணம் போறதுக்குள்ள இவனை பார்த்து தொலைச்சிடணுமே, இவன் எப்போ வருவான் ஏது வருவான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்காங்க சார், கவலையே படாதீங்கம்மா, இந்த வருஷத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. கரெக்டா ஒரு 4 நாள் முன்னாடி, ஒரு 4 நாள் முன்னாடி திடுதிப்புன்னு வந்து நின்ட்டாரு வீட்டுல. அங்க என்ன ஆயிருக்குனாக்கா, இவருக்கு அந்த நேரங்கள் கரெக்டா வந்த உடனே நான் சொன்ன மாதிரி இந்த விபரீதமான நேரங்கள், 6 குடையவர் 8 குடையவர் பரிவர்த்தனை, பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்து 3 தெரிவிக்கோண ஸ்தானத்து சனி பகவான், 6ல் ராகு 12ல் கேது, 8ஆம் இடத்துல குரு, அது பரிவர்த்தனை வேற 6 கூட, 6ஓட பரிவர்த்தனை வேற அப்படின்ன உடனே சுக்கிர ராகு பகவான் பண்ற வேலை கொஞ்சமா நெஞ்சமா. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு தாம்பத்திய சுகம் உடைச்சு சொன்னா, ஒரு தாம்பத்திய சுகம் இல்லற சுகம் கிடைக்காம வீட்டை விட்டு ஓடி சாமியாரான மனுஷன், அதே அந்த தாம்பத்திய சுகம் வலுப்படுற நேரத்துல, வலுப்பட வேண்டிய இடத்துல மறுபடியும் கிடைக்கணும்னு இருக்கும்போது சுக்கிர பகவான் உச்சமா என்ற வீட்டுக்கு வந்து ராகு பகவான் வந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா, இதுல இந்த பரிவர்த்தனை வேற 6 குடையவர் 8 குடையவர் வந்த உடனே நீங்க நினைக்கலாம், என்னங்க இப்ப அவருக்கு வந்து வயசு வந்து 58 வயசு, அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 50 வயசு, இதுக்கு மேல என்ன 90 வயசுல கூட தாம்பத்திய சுகம்ன்றது தாம்பத்திய சுகம் தான். சும்மா ஒரு அன்பா ஒரு மனைவி பேசுறது, ஆறுதலா பேசுறது, அப்படி தொட்டு பேசுறது, இதுவே வந்து அந்த ஒரு இணக்கமா இருக்காங்க பாத்தீங்களா, சுணக்கமா இல்லாத, இதுவே ஒரு பெரிய தாம்பத்திய சுகம் தான். இந்த குடுப்பனா இவருக்கு இருக்குது. இன்னொன்னு இப்ப வந்து இந்த துலாம் ராசிக்கு இது பாத்தீங்கன்னா வளர்க்கணுமே, சுக்கிரன் உச்சமான வீட்டுல ராகு பகவான் இருக்காருல்ல, அப்படிங்கும் போது இன்னொன்னு இவங்க ராசிநாதனே சுக்கிர பகவான் ஆச்சே, அவர் உச்சமாகிற வீட்டுல போய் ராகு பகவான் இருக்காரு போது உருவாரா? ஜென்ம ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான், அவர் உச்சமாகிற வீட்டுல ராகு பகவான் இருக்காருன்னும் போது அந்த ஜென்மாந்திர வாசனைகள், ஜென்மாந்திர முஸ்தீபுகள் தான் நடந்து அந்த ஜென்ம கட்டைய, ஜென்ம சாப யானையை வைக்கணும்ல ராகு பகவான், அதுதான் வந்திருக்காரு. இன்னொன்னு 6 குடையவர் 8 குடையவர் பரிவர்த்தனை. ஸோ பாத்தீங்கன்னாக்கா இவர் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இவர் அங்க திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அண்ணனுக்கு வந்து மைண்ட் மாறிடுச்சு. மாறினோன்னா அவரு குருஜிகிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வீட்டை விட்டு வந்தேன் நானு, இப்ப போனா நல்லது போல இருக்கு யோசிக்கிறேன், ஏன்னா பசங்களுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வரும்போதெல்லாம் நண்டு சிண்டா இருந்தது, எல்லாம் பெரிய பொண்ணுங்களாயிட்டு இருக்கோம்,
எல்லாம் வேலைக்கு போக அளவுக்கு வந்திருக்கோம், படிப்பை கூட முடிச்சிருக்கலாம், காலேஜ் கூட முடிச்சிருக்கலாம், என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு குருஜி சொல்லிட்டாரு, உனக்கு வந்து ஆன்மீகத்துல இருந்து இப்போ வந்து இல்லறதுக்கு போயிடுச்சு உன்னுடைய மைண்டு, அப்படின்னும் போது இதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு. சரி நான் கிளம்புறேன், அப்ப எப்படி அப்படின்னு நீ வந்து திருட்டு ரயில்லாம் ஏற வேணாம், திருட்டு ரயில்ல போறதுக்கு நமக்கு வந்து அனுமதி உண்டு, திருட்டு ரயில்ல தான் நம்மள மாதிரி சாமியார்கள்லாம் போவாங்க, நம்மள யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, ஆனா உனக்கு நான் டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்புறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு, போகும்போது பெரிய சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 2 பையில வந்து திருநீரையும் குங்குமத்தையும் அள்ளி கொடுத்தாரு, எடுத்துன்னு போய் கொடு, பெரிய இன்பம் யாம் பெற்று இன்னும் பெருக வையகாம்னு கொடு, வீடு நல்லா டெவலப் ஆகிடும். அந்த வீட்டு லோனை கட்ட முடியாம தான் ஓடியாந்த நானு, நம்ம முன்னாடிக்காரி வந்து தொடப்பக்கட்டையில அடிச்சு அனுப்பி விட்டாங்க, வீட்டை லோனை கட்டினாலா இல்ல வந்து வீட்டை வித்தாளா, வீட்டை விட்டு இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவா பாவான், தனியாளா என்ன பண்ணுவா, வீட்டை விட்டுருப்பா, இப்போ வாடகை வீட்டுல தான் இருப்பா போல இருக்கு, சரி இனிமேல் நான் போயிட்டு வீட்டு ஏதாவது ஒரு வாட்ச்மேன் வேலைக்காவது பக்கத்துல போய் அவளுக்கு ஒரு ஆதரவா இருக்கிறேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணன் வந்து கிளம்பி வந்து கை நிறைய திருநீர்களையும் மஞ்சள் குங்குமத்தையும் காசி கயிறுகளையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து பார்த்தோன்னா அப்படி கோலத்தை பார்த்தோன்னா தெரியல வீட்டுல யாருக்குமே, அம்மா தான் முன்னாடி உட்காந்துருந்தாங்க பிளாட்டுக்குள்ள. பிளாட்ல வந்து போனா இவருக்கு வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே வீடு. உள்ள போனோன்னா எப்பா இது சாதம் எதுவும் இல்லப்பா, எல்லாம் வந்து ஆயிடுச்சுப்பா அப்படின்னாங்க. அப்படியே அம்மாவை பார்த்தோன்னா அப்படியே தடால்னு விழுந்துரு அம்மான்ட்டு. அதுக்குள்ள பார்த்தாக்கா ஒன்றும் புரியல அந்த அம்மாவுக்கு. ஒய்ஃப் வீட்டுல இல்ல, பசங்கலாம் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. இந்த அம்மா வேலைக்கு போயிடுச்சு ஒய்ஃபும். அப்புறம் எந்திரிச்சு கட்டிக்கிட்டு அழுதாரு, என்னம்மா என்ன தெரியலையாம்மா. யாருடா நீ பரதேசி, யாருடா நீனாக்கா, நான் தாமா அவன் தாமா அவன் தான் பேரை சொன்னாரு. ஐயோ என்னடா குரலை பார்த்தோன்னே ஈர கொலையே ஆட்டம் கண்டுருச்சாடா, என்னடா இப்படி ஆயிட்டியாடா நீ அப்படின்னு. நல்லாதாம்மா இருக்கேன் நானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்ட்டு. சரின்ட்டு அப்ப வந்து அன்னைக்கு நாள் முழுக்க அம்மாவும் பிள்ளையும் உட்காந்து, அதுக்குள்ள அம்மா வந்து இவருக்கு தேவையானதெல்லாம் இட்லி தோசைலாம் ஊத்தி கொடுத்தாங்க, எல்லாம் ஒரு குடி குடிச்சாரு, காரமா ஒரு சட்னி அரைச்ச உடனே கொடுத்தோன்னே அப்புறம் என்னம்மா ஏதுமா இப்படிமா அதே பிளாட்ல இருக்கீங்களாம்மா, ஆச்சரியமா இருக்கேன்னு. லோனை கட்டிட்டாடா அவ, சாமர்த்தியக்காரிடா அவ, ஆனா நானும் வேலைக்கு போனடா தம்பி நடுவுல அப்படின்னாங்க. ஐயோ நான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டேனம்மா அப்படின்னா, நீ நல்லவன் தாண்டா, உனக்குள்ள அந்த மிருக குணம் வந்துருதுடா, இது இந்த திடீர் சரக்கு அடி வர தண்ணி அடிக்க வர ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா, இல்லம்மா இப்ப எல்லாம் விட்டாதான் சாமியார் ஆயிட்டே நீ அப்படின்னா, இப்ப என்ன சாமியாராவே இருப்பியா எப்படி, இல்ல எல்லாம் முடிஞ்சதுமா, அப்ப முதல்ல போயிட்டு தாடி மீசெல்லாம் எடுத்துட்டு வாடா, நல்லபடியா வாடா, அவன் வந்து பார்க்கும்போது நல்லபடியா இருந்தா அப்படின்னா, இல்லம்மா நான் முதல்ல இந்த கோலத்தோட அவளை பாத்துறேம்மா, பார்த்துட்டு ஒரு 4 நாள் பொறுத்து கூட நான் எடுத்துக்கிறேம்மா, உங்க காமி ட்ரெஸ்ஸையாவது கழட்டானோட அவன் வரட்டுமா, பசங்கன்னா வரட்டுமா. ஈவினிங் பார்த்தாக்கா எல்லாம் ஒருத்தரா வந்து சேர்ந்தோன்னு பார்த்தாக்கா வீடே வந்து திக்கு முக்காடி போச்சு, ஒரு பெரிய மிராக்கள் ஆயிடுச்சு. பொண்டாட்டிக்கு பார்த்த உடனே கையும் உள்ள காலும் உள்ள, அப்படியே பக்கத்துல வந்து காலில் விழுட்டாப்ல, மன்னிச்சிருங்க என்ன அப்படின்ட்டு. நீதான் என்ன பண்ணிக்கலாம், அன்னைக்கு நான் தொடப்பு கட்டையிலே அடிச்சா பாரு கரெக்டான அடி, அதனால வந்து அதுதான் அந்த தொடப்பு கட்டடி தான் ஞான உதயத்தை கொடுத்து என்ன சாமியார் ஆக்குச்சு அப்படின்னாரு. ஸோ எவ்வளவு பெரிய மிராக்களுங்க இது. ஆனா வீட்டை கட்டின பொண்டாட்டியை பெற்ற குழந்தைங்களாம் தவிக்க விட்டு போனாரு, எவ்வளவு பெரிய பாவம் இதெல்லாம். ஆனா இதெல்லாம் வந்து ஜாதக கோளாறுகள், கட்டத்துல அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. வீட்டை பிரிஞ்சு இந்த மாதிரி சன்னியாசியா சாமியாரா சுத்தணும் அப்படிங்கும் போது, நாய்ப்படாத பாடம் சுத்தணும் போது என்ன பண்ணுவான், சுத்திதான் ஆகணும். ஸோ இப்படிதான் முடிஞ்சு போய் கடைசியா வந்து சேரணுன்ற நேரத்துல கரெக்டா வந்து சேர்த்தாங்க. அதாவது கிரக பொசிஷன்ஸ், பிளானட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன் இதெல்லாம். அதாவது 6 குடைய 8 குடைய பரிவர்த்தனை, பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்து மூலத்திரிகோண ஸ்தானத்து சனி பகவான் உச்ச பலத்துல இருக்காரு, 6ல ராகு 12ல கேது, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எங்கேயோ கொண்டு போயிடும். மேல இருந்தவன கீழே கொண்டு வந்துடும், கீழே இருந்தவன மேல கொண்டு வந்துடும். துலாம் ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தராசு மாதிரியாச்சே நீங்க, நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர்களாச்சே, மனசறிஞ்சு அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு மனசு வராது. உங்களுக்கு கெட்ட பேரே பொல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கரெக்டா இருக்கிறதுனால அந்த கெட்ட பேரே உங்களுக்கு வருது துலாத்துக்கு. ஸோ சித்திரை சுவாதி விசாகம் 6 கேட்டகரி, ஒரு நல்ல காலம், ஒரு பொற்காலம், தேனான இனிய தருணங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். நீ நான் ஸ்டாப் என்ஜாய்மெண்ட் தான் உங்களுக்கு, கவலையே படாதீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிக்க, அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவங்க வேணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீந்திரன்.